இப்போ எந்த டாக் வந்து ட்ரைன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு, எந்த டாக் ரொம்ப கஷ்டமா இருக்கு ட்ரைன் பண்றதுக்கு? ராஜபாளையமா இருக்கட்டும், கன்னி ஸ்பீப்பரையா இருக்கட்டும், இவங்க வந்து கார்டிங்னு அவங்களோட மைண்ட் செட்ல பெருசாக கார்டிங் இருக்காது. நான்வெஜ் கொடுக்குறீங்கன்னா 3 விஷயம் கம்பல்சரி இருக்கணும். நீங்க எனி மீட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஃப்ளெஷ் இருக்கணும், போன்ஸ் இருக்கணும், ஆர்கான்ஸ் இருக்கணும். ஸோ அது இப்போ குவாலிட்டி பிரீடர் என்னன்னா அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வேறையா இருக்கணும். ஐக்கியபேஸ் நேயர்களே வணக்கம். இன்னைக்கு ஈரோட்டில் பைரவா டாக்ஸ் ஃபோர்ட் சொல்ற ஒரு கெனல் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து டாக் ட்ரைனிங் நிறைய கொடுத்துட்டு இருப்பீங்க டாக்ஸ்களுக்கு. இப்போ எந்த டாக் வந்து ட்ரைன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கு, எந்த டாக் ரொம்ப கஷ்டமா இருக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு? ஈஸினா ரொம்ப மேக்ஸிமம் மேல் நாய்ஸ் தான். மேல் நாய்ஸ், லேப்டாஸ் வந்து ஃபுட். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பப்பி எடுக்கிறோம், எல்லா பப்பியும் சிமிலர் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன, பப்பீஸ்லயுமே அந்த டிரைவ் வந்து டாக்ஸ்க்கு இருக்குதுன்னா ட்ரெயின் பண்றது ஈஸி. அந்த டிரைவ்ஸ் இல்லைன்னா நாங்க அதுக்கு ஒரு வே கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவங்க எதை மோட்டிவேட் பண்ணி அவங்க எதுக்கு அட்ராக்ட் ஆகாங்க, என்ன வேலை அவங்களுக்கு பால் பிடிக்குதா, அவங்களுக்கு டிக்கிள் பண்றது பிடிக்குதா, ட்ரீட்ஸ் பிடிக்குதா, ஃபுட்டு பிடிக்குதா, சிக்கன்ஸ் இல்லை அவங்களுக்கு வந்து எனர்ஜி லோவா இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஹை எனர்ஜி ஃபுட் கொடுத்து அவங்கள பிளே டைம் அதிகப்படுத்தி எனர்ஜி ஃபர்ஸ்ட் ரீகெயின் பண்ணணும். இதுல ஒவ்வொரு டாகுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். பட் மேக்ஸிமம் லேபுக்கோ மேல் நாய்ஸ்க்கோ இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் இருக்காது. அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு வந்தோம் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம், அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர்த்து மிச்சப்படி எல்லா டாக்ஸும் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து வெஸ்டர்ன் ஃபாரின் டாக் ப்ரீடு அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்தியன் ப்ரீட் பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரைன் பண்ணுறது வந்து இந்தியன் ப்ரீடை விட ஃபாரின் ப்ரீடை ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்தியன் ப்ரீடை ட்ரைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. அது ஏன் அந்த கஷ்டம் சொல்கிறாங்க? ஏன்னா இந்தியன் ப்ரீட்ஸ் இப்போ இருக்கிறது மேக்ஸிமம் வந்து ஹவுண்ட் வெரைட்டிஸ். ஹவுண்ட் வெரைட்டிஸுங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சைட் ஹவுண்ட்ஸ். ஸோ சைட் ஹவுண்ட்ஸுங்கும் போது அவங்க தூரமாக இருக்கிற விஷயங்களை பார்ப்பாங்க, வேட்டையாருக்கு மட்டும்தான் பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க கார்டிங் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் இருந்தது இல்லை. ராஜபாளையமா இருக்கட்டும், கன்னி ஸ்பீப்பரையா இருக்கட்டும், இவங்க வந்து கார்டிங்னு அவங்களோட மைண்ட் செட்ல பெருசாக கார்டிங் இருக்காது. அந்த ஏரியா கார்டிங் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்கு. அவங்களோட பர்பஸ் பிளட் நேச்சர் வந்து ஹண்டிங்க்கு இருந்தது. ஸோ தூரமாக ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா உடனே அதை பார்த்து ரியாக்ட் ஆகிறது அவங்க பிளட் நேச்சர். ஸோ அப்படி இருக்க டாகை நம்ம ஃபோக்கஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் மெல்லைஸ்லாம் வந்து ரொம்ப ஹைப்பரான ஒரு டாக், இப்போ அதை பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க. நம்மளோட கோம்பையோ சிப்பிப்பாறையோ பண்ணுறது ஏன் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அதுக்கு? சார் அதான் அது ஒரு சிம்பிள். என்னன்னா இவங்க வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்க டாக்ஸ். ஃபோக்கஸ் மீன்ஸ் இப்போ நம்ம கமெண்ட் சொல்லிடுறோம், ஒரு விஷயத்த நான் கற்றுக் கொடுக்குறேன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா நான் கற்றுக் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்கறது முழுசா உங்களுக்கு புரியாது. மேல் நாய்ஸ், லேப்டாஸ் வந்து ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்தியன் பிரீட்ஸை பண்ண முடியும் நான் சொல்லுங்க, ஆனா அதுக்கான டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி, பயம் ஜாஸ்தி. புதுசா ஒரு ஆள் வந்தாங்கன்னா உடனே அந்த நம்ம மேல ஃபோக்கஸ் போயிடும், அவங்க எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் போயிடுவாங்க. தூரமா ஏதோ ஒரு பொருள் அசையுது, ஒரு இலை விழுகுதுன்னா கூட உடனே அவங்க மைண்ட் செட் போகும். ஏன்னா அது பிளட் நேச்சர். டக்குன்னு ஒரு முயலோ அணிலோ மூவ் ஆகிறத பார்த்தா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஸ் பண்ணணும்னு உள்ள அர்ஜி வரும். என்னோட தமிழ் வியூவர்ஸ்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆதங்கம் என்னன்னா, கோம்பை நிறைய கோம்பைஸ் வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து கேசிஐல இருந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதோ இல்லை ட்ரைனிங் அவங்களுக்கு பண்றதுக்கு காது வந்து படுத்த மடிக்காதா இருக்கிறது தான் அவங்க வந்து சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கறதுக்காங்க. ஸோ நார்மலா ராஜ மடிக்காது சொல்றாங்க, குத்துக்காதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏன் இந்த டாக்டர் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க? நம்ம கோம்பை தமிழினம் வளரக்கூடாதுன்னு சொல்லி அந்த என்னன்னா அப்படி இல்லைங்க சார். ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரீடுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா தான் அதில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான ப்ரீடர்ஸ் வருவாங்க. மீன் இப்போ ப்ரீடர்ஸ்னால என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. இல்லை இப்போ நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணது காரணம் என்னன்னா, ஒரு குவாலிட்டி ப்ரீடர் இருக்க முடியாதுன்னா நம்ம ப்ரீடிங் அது வரைக்கும் பண்ணக்கூடாது. ஸோ அது இப்போ குவாலிட்டி ப்ரீடர் என்னன்னா அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வேறையா இருக்கணும். இந்த பெரிய மனிதன மேட்டர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வேறையா இருக்கணும். இதை வந்து ஹாபியா பண்ணணும். இந்த மேல் இந்த ஃபீமேல் யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில பப்பியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அவங்க ஒரு ஹெல்த்தி பப்பி பிளஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஜெனட்டிக்கலாவும் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பப்பீஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பிரீடர்ஸ் வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ நீங்க எதுனாலும் ப்ரீட் பண்ணிக்கலாம்னு வச்சீங்கன்னா அவங்க பப்பி மீல் மாதிரி தான் ஆகும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இங்கிலீஷ் ப்ரீடே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஓகே. இது நீங்க இப்போ லேப்டாஸ் எடுத்துக்கோங்க, லாங் டைல்ஸ் இருந்தா ஓகே, மார்க்கிங் வந்து கம்பல்சரி. இது நீங்க ஸ்டாண்டர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
இந்த அதாவது அவங்க சும்மாவும் சொல்லிடுறது இல்லை, ஒரு இந்த பிரீடுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் ஹெல்த்தியாக இருக்குங்கிறது பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து இந்த அனாட்டமியில் இருக்க டாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா இந்த டாக் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க லிவிங் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற நம்ம பார்த்து ஒவ்வொரு பிரீடுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சில டாக் வந்து டாப் லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சில டாக்ஸ்க்கு ரவுச் பேக் இருக்கணும் இல்லைங்களா, சில டாக்கு ஹிஞ்ச் லெக்ஸ் வந்து பேக்வர்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லெக்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஒவ்வொன்று மாதிரி மாறுதுன்னா அது அந்தந்த ப்ரீடுக்கு அதுதான் வந்து ஈஸி லிவிங்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும் போது அதை நோக்கி ப்ரீட் பண்ணுற ப்ரீடர்ஸ் வந்துட்டு ரொம்ப செலக்டிவாக ப்ரீட் பண்ணுவாங்க. பப்பி மில்ஸ் மாதிரி ஒவ்வொரு லிட்டர் மட்டும் எடுக்க முடியாது, அப்படி செலக்டிவாக ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து பேக்கெட் ஃபுட்டுக்கும் நம்ம வந்து சாப்பிட்ற நேச்சுரலாக இப்போ சிக்கனே வந்து நேச்சுரலாக பாயில் பண்ணி கொடுக்குறதுக்கும் பேக்கெட் பேஸ்டு சிக்கன்ஸ்லாம் வருது, இப்போ அந்த பெடிகிரிலாம் வருது. ஸோ இது வந்து எது ஹெல்த்தின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு என்னோட கஸ்டமர்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா சிம்பிள் டயட்டாக சொல்லிடுவேன். உங்களோட பாடி வெயிட் பொறுத்து நம்ம பர்சன்டேஜ் வைஸாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பப்பீஸாக இருக்காங்கன்னா அவங்களோட பாடி வெயிட்டில் 5.5% வந்து ஃபுட் நம்ம கொடுக்கணும், குவான்டிட்டி சொல்லணும். அடல்ட் டாக்ஸாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணால் 2%, மெயின்டைன் பண்ணணும்னா 3% கொடுக்கலாம். வெயிட் அதிகப்படுத்தணும்னா 3.5 இல்லை 4% வந்து கொடுக்கலாம். இது வந்து குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி எப்படி நீங்கள் ரியாக்ட் ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஃபுட் கொடுக்குறீங்கன்னா அந்த குவான்டிட்டி இப்போ 2 kgsன்னு உங்களுக்கு கால்குலேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹோம் ஃபுட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 2 kgs ஆஃப் ஹோம் ஃபுட் கொடுக்கணும். நீங்கள் ட்ரை ஃபுட் கொடுக்கும்போது அதில் பாதி அமௌண்ட், நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஃபுட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னோம்னா நியர்பை பாதியோட கம்மி, ஒரு 700 to 800 grams கொடுக்குற ட்ரை ஃபுட்டோட நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து 2 kgs ஆஃப் ஹோம் ஃபுட்டோட நியூட்ரியன்ட் வேல்யூவை மேட்ச் பண்ணும் நியர்பை. ஆனால் இன்னொரு பர்சன்டேஜ் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதையுமே 100% ஹோம் ஃபுட்டாவோ 100% ட்ரை ஃபுட்டாவோ போகக்கூடாதுன்னு என்னோட சஜஷன். நீங்கள் ஒரு பப்பி எடுக்கிறீங்கன்னா அது ஒரு பலூன் மாதிரி. நீங்கள் 2 ரூபா பலூன் வாங்கினீங்கன்னா 2 ரூபாய்க்கு ஊத முடியும். 50 rupees பலூன் வாங்கினா 50 rupeesக்கு ஊதலாம். நீங்கள் 2 ரூபா பலூன் அதிகமாக ஊதினாலும் வேஸ்ட், ஒபிசிட்டி. 50 rupees பலூன் வாங்கி நீங்கள் ஒன்றுமே நியூட்ரியன்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா வேஸ்ட், அனிமிக். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ 40% ஆஃப் ஃபுட் நீங்கள் டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறது வந்து ட்ரை ஃபுட். இன்னொரு 40% வந்து நான்வெஜ் இருக்கிற மீல்ஸ், கர்ட் ரைஸ் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோட நியூட்ரியன்ஸ் வேல்யூ கம்மி. அதே மாதிரி நான்வெஜ் கொடுக்குறீங்கனாலும் சில பேர் ஃப்ளஷ் மட்டும் கொடுப்பாங்க, சில பேர் போன்ஸை மட்டும் கொடுக்குறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆகிற போன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நான்வெஜ் கொடுக்குறீங்கன்னா 3 விஷயம் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் எனி மீட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃப்ளஷ் இருக்கணும், போன்ஸ் இருக்கணும், ஆர்கான்ஸ் இருக்கணும். இது 3மே இருக்கும்போது ஒரு ஹோல்சம் ஃபுட். அது நீங்கள் ஏதோ ஒன்று மட்டும் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதுவுமே இன்டெஃபிஷியன்ட் டயட் பிளான் தான். இப்போ நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்க்குறதுலையும் வெஜ் நான்வெஜ்லாம் பிரிக்கிறாங்க. நான் ஃபுல்லாக வெஜிடேரியன், நான் வந்து வெஜிடேரியன் தான் கொடுப்பேன், என் டாக் வந்து நான்வெஜ்ஜே கொடுக்க மாட்டேன். அது கரெக்ட் ஃபுட் வாங்குறவங்க கூட வந்து 100% வெஜ் வர ட்ரை ஃபுட் தான் கொடுப்பேன்னு வரவங்களா இருக்கு. சார் கரெக்டாங்கிறத விட அவங்களுக்கு சர்வைவல் ஃபிட் ஆகிட்டாங்கன்னா ஓகே. நான் அப்படி யாரும் சர்வை பண்றது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய டாக்ஸ் வந்து வெஜ்லேயே ஒபீஸான டாக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பேசிக்கா டாக்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அனிமல்ஸ் இல்லையா? அப்படிங்கும்போது அதான் சொல்றேன், ஹண்ட் பண்ணி சாப்பிடும் போது அவங்க எல்லாத்தையுமே மெயினாக வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடும் போது ஃப்ளஷ், போன்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஜெனட்டிக்கலாகவே அது ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கும். இல்லை நான் வெஜ்ஜாக தான் வளர்ப்பேன் நீங்கள் டிட்டர்மின் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஓகே, நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கன்ஃபார்மாக கொடுத்து தான் ஆகும். நீங்கள் வெஜ்ஜில் நீங்கள் என்ன தான் நீங்கள் தால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கேரட்ஸ், பீட்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலுமே ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இதில் இதுவாக இருக்கிற அளவுக்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட், மல்டிவிட்டமின்ஸ்க்கு, கால்சியத்துக்கு இதுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க தான் வேணும். மெயினாக அமினோ ஆசிட்ஸுங்கிறது வெஜ் சோர்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் அமினோ ஆசிட்ஸ்க்கு நீங்கள் தனியாக சப்ளிமெண்ட் எடுத்து தான் கொடுக்கணும்.